அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அண்ட் எங்கல்ஸ் பாஸ் இன் அன் ஏஐ ஷேப்டு வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, எங்கல்ஸ் பாஸ் அப்படின்னா என்ன? ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. கார்ல் மார்க்ஸை பத்தி நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அப்ப கண்டிப்பா ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸை பத்தியும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் கார்ல் மார்க்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இந்த இடத்துல ஏஞ்சல்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கறத இங்க பார்க்க போறோம். வாட் இஸ் அன் ஏஞ்சல்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்ல எங்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? The term refers to a paradox in economic history. In 19th century Britain, industrial output surged, yet ordinary living standards barely budged அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது எங்கல்ஸ் பாஸ்னா என்னன்னா, எக்கனாமில ஒரு ஃபேஸ் வரும். என்னன்னா, ஒரு டெக்னிக்கல் டெவலப்மெண்ட்னால டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால என்ன ஆகும்னா, ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது அதிகமாகும். ஆனா மக்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதிகமாகாது. சரிங்களா? அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? அதான் இங்க ஃபர்ஸ்ட் இது எப்ப நம்மளால நோட் பண்ண முடியுதுன்னா 19th செஞ்சுரில அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அதுக்கப்புறமா வந்த காலகட்டத்துல யூரோப்லயும் சரி, பிரிட்டன்லயும் சரி பாத்தீங்கன்னா, ப்ரொடக்டிவிட்டி, இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் எல்லாமே அதிகமா இருந்துச்சு. ஆனா மக்களோட வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆச்சா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இம்ப்ரூவ் ஆகல. ஓகேங்களா? சோ அத எதோட ரிலேட் பண்றாங்கன்னு பார்க்கணும். அண்ட் எங்கல்ஸ் பாஸ் இன் அன் ஏஐ ஷேப்டு வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அ எப்படி நம்ம 19th செஞ்சுரி பிரிட்டன்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வ பார்த்தோமோ, அதே மாரி தான் இப்ப வேர்ல்டு ஃபுல்லா ஏஐ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து வந்திருக்கு. இந்த டெக்னாலஜி வந்தனால என்ன ஆகுது? புரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. ஆனா லிவிங் ஸ்டாண்டர்ட் அதிகமாயிருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப நீங்களே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தீங்க அப்படின்னா, ஏஐனால உங்களோட புரொடக்டிவிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அந்த புரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஆனா அதுக்கேத்த மாரி உங்களோட லிவிங் ஸ்டாண்டர்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ, அதே மாரி தான் இப்பயுமே இருந்திருப்பீங்க. கரெக்ட்டா? சோ அததான் என்னன்னு சொல்றாங்க? எங்கல்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இந்த இடத்துல வந்து என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ பத்தி பேசியிருந்தாங்க. அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள பத்தி பேசியிருந்தாங்க. சோ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச சஜஷன்ஸ் தான் இங்கேயும் குடுத்திருந்தாங்க. சரியா? என்னன்னா, நமக்கு அந்த குடோன்ஸ வந்து அதிகப்படுத்தணும். கோல்ட் ஸ்டோரேஜ் வந்து அதிகப்படுத்தணும். டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ்ல கோல்ட் ஸ்டோரேஜ் வந்து இன்கிரீஸ் பண்ணணும். பெரிஷபிள் கூட்ஸ வந்து நல்லா பெட்டரா மேனேஜ் பண்ணணும். இந்த மாதிரியான சஜஷன்ஸ குடுத்திருந்தாங்க. சோ இதுல முக்கியமா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரிலிம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு. சரிங்களா? அதாவது முன்னாடி சம்படா அப்படிங்கிறது அந்த திட்டத்தோட பேர். சரியா? இந்த சம்படா அப்படிங்கிறது இப்போ என்னவா நேம் எப்ப நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னா, அ எக்ஸாக்ட்டா 23 ஆகஸ்ட் 2017ல என்ன பண்ணியிருப்பாங்க, சம்படா அப்படிங்கிற திட்டத்த மாத்தி, பிரதான் மந்திரி கிசான் சம்பட யோஜனா அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்த கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்படா யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபுட் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா? அந்த ஃபுட் கிரெயின்ஸோட ஸ்டோரேஜ வந்து அதிகப்படுத்துறதுக்காக தான். ஓகேங்களா? ஸ்டோரேஜ வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்ணணும். கோல்டு ஸ்டோரேஜ இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி அ ஸ்டோரேஜ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள பெட்டரா இன்கிரீஸ் பண்றதுக்காக, அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போறதுக்காக தான் இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா அப்படிங்கிற திட்டம் வந்துரும். சரியா? சோ திட்டம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். எப்ப வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு என்ன அப்ஜெக்டிவ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு திட்டம்னு எடுத்துக்கிட்டா. சரியா? ரைட். அதுதான் இங்க நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, பை லோக்கல் மேக் கண்ட்ரி செல்ஃப் ரிலையன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் சொல்லியிருக்காரு. ரொம்ப நாளாவே இதான் சொல்லிட்டு இருக்காங்க. செல்ஃப் ரிலையன்ட், ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லிட்டே தான் இருக்காங்க. அது 2020 அதுக்கு முன்னாடில இருந்து சுதேசி இயக்கத்துல இருந்து அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. ஸோ இந்த ஆர்டிக்கிள்ல நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அ நமக்கு வந்து இந்தியன் நேவில இருந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. நவிகா சாகர் பரிக்ரமா அப்படின்னு சொல்லி. ஓகே. நவிகா சாகர் பரிக்ரமா இது வந்து செகண்ட் எடிஷன் 2.0 அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. 1.0 அப்படிங்கிறது ஆல்ரெடி 2017, 18லயே நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. நவிகா சாகர் பரிக்ரமா அப்படிங்கிறது 2017, 18ல முதல் முறையா நடந்திருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா இப்ப செகண்ட் எடிஷன் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி இந்த நவிகா சாகர் பரிக்ரமா அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு சர்க்கம் நேவிகேஷன் மிஷன்.
சர்க்கம் நேவிகேஷன் உலகத்தை சுத்தி வர்றது. அதுதான் இந்த மிஷன். சரியா? அது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, கப்பல்லயே அதாவது கடற்படையோட ஒரு சின்ன கப்பல், ஒரு செயிலிங் போட்ல அ உலகத்த சுத்தி வரணும் அப்படிங்கிறது தான் அதோட அப்ஜெக்டிவ். சரியா? ஸோ யாரு இந்த நவிகா சாகர் பரிக்கிரமால யாரு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேவிய சேர்ந்த 2 பெண்கள். ஓகேங்களா? அவங்களோட பேரு ரூபா அண்ட் தில்னா. சரியா? தில்னா அண்ட் அழகிரிசாமின்னு குடுத்துருக்காங்க இல்லையா? அவங்களோட பேர் வந்து ரூபா அழகிரிசாமி. ஓகேவா? ஸோ தில்னா அண்ட் ரூபா அப்படிங்கிற இவங்க 2 பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சர்க்கம் நேவிகேஷன் மிஷன வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க ஆக்சுவலி. சரியா? ஸோ எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அக்டோபர் 2, 2004ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்ப கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னா, மே 29, 2025ல வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து பாராட்டி இருப்பாரு நேத்து ஸ்பீச்ல பிரைம் மினிஸ்டர். அதனால தான் நம்ம பார்க்கிறோம். மொத்தம் எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 238 டேஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. சரியா? 238 டேஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஐஎன்எஸ்வி தாரிணி அப்படிங்கிற ஷிப்ல தான் அவங்க வந்து இந்த உலகத்தை சுத்தி வந்திருப்பாங்க. சரியா? சோ அத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்ட்ரோசாட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி கம்ப்ளீட்ஸ் எ டிகேட் அமாங் தி ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ ஆஸ்ட்ரோசாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரானமி ரிலேட்டடா இந்தியா அ லான்ச் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட்டான அண்ட் ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டும் கூட. சரிங்களா? எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, செப்டம்பர் 28, 2015ல பிஎஸ்எல்வி சி-30ல வச்சு நம்ம அனுப்பிருவோம். சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எல்வி சி-61 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. கரெக்ட்டா 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எல்வி சி-30 செப்டம்பர் 28, 2015ல லான்ச் பண்ணியிருப்போம். ஆ ஸோ இந்த லான்ச் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிருச்சு. ஒரு முக்கியமான டேட் ஓகேவா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ லான்ச் நடந்து முடிஞ்சு 10 வருஷம் ஆயிருச்சு. சரியா? அததான் இங்க குடுத்திருக்காங்க. ஸோ இனிஷியலா பார்த்தீங்க அப்படின்னா, 5 இயர்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட மிஷன் டைமா இருந்துச்சு. பட் ஸ்டில் அதையும் தாண்டி டேட்டாஸ வந்து நமக்கு அனுப்பிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாக் ஹோல்ஸ பத்தி, நியூட்ரான்ஸ பத்தி, ப்ராக்ஸிமா சென்சுரி பத்தி இந்த மாரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ஆம், டைம் பை டைம் வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். நன்றி.